ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் ஈவினிங். இப்போ நாங்கள் எங்களுடைய இதில் எங்களுடைய 5வது வினாவுக்கு வரோம்ல. நேற்று எங்களுக்கு அதனுடைய MCQ எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சிட்டோம். அதில் அந்த ரெக்கார்டிங்கில் ஒரு இஷ்யூ உண்டு. என்ன இஷ்யூன்னு சொன்னால், இந்த டெலிகிராம் ஹெக் ஆகிருக்கு. ஹெக்குன்னு சொன்னால் என்னைய எக்ஸஸ் பண்ணி 2-வே பாஸ்வேர்டை யாரோ மாற்றிருக்கு. இப்போ அதை நோட்டிஃபை பண்ணி அதை சேஞ்ச் பண்ணி எடுத்தாச்சு. ஆனால் எனக்கு அப்லோட் பண்ணலாம் இருக்கு. வீடியோக்கள் அப்லோட் பண்ணலாம் இருக்கு. நான் உங்களோட கிளாஸ் எல்லாத்தையும் இப்போ யூடியூபுக்கு போட்டு கொண்டிருக்கேன். இப்போ எனக்கு எப்படியும் நாளைக்கு நாளைக்கு இடையில முடிஞ்சிடும். இன்றைக்கு நாளைக்கு மார்னிங் நான் இல்லை, நாளைக்கு மார்னிங் எனக்கு எல்லாம் பெரும்பாலும் முடிஞ்சிடும். நான் உங்களுக்கு என்னுடைய பிளேலிஸ்ட்டை நான் தரேன், சரியா? இப்போ நாங்கள் என்னுடைய 5வது வினாவுக்கு வரோம்ல. என்ன 5வது வினா? ஏபி எனும் பிரதான வீதியினூடாகலா என்னையா? ஏபி என்று சொல்லப்படுகின்ற பிரதான வீதியினூடாக இது சமாந்திர புகையிரதங்கள் செல்லலாம். 5வது வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் எங்களோட வீதி. அதன் ஊடாகன்னு சொன்னால் இப்படித்தான் போகுது. இதான் ஏ, இதான் பி, இதான் அதன் ஊடாக போகக்கூடிய என்று கேட்டால் ரயில்வே. இதான் எங்களோட பிரதான வீதி. இதை நாங்கள் என்ன செய்யறோம் என்று சொன்னால், புகையிரதம் பிரவேசிக்காது விடும் போது, புகையிரதம் பிரவேசிக்காது விடும் பொழுது இப்ப இவ்விடத்தைக்கு ரோட் சமிஞ்சை இருக்கும், பச்சை சிவப்பு பத்தும். அதே மாதிரி இவ்விடத்தைக்கும் இருக்கும் பச்சை சிவப்பு பத்தும். அப்ப எங்களுக்கு இதுல இது பச்சை பல்பு நடுங்க, இவரை நீங்க பச்சை நடுங்க, இதை நீங்க சிவப்பு நடுங்க. ரைட். அப்ப எங்களுக்கு இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்றுல ட்ரெயின் வராம விட்டா, ட்ரெயின் வந்தா சிவப்பு பத்து. ரெண்டுலையும் ட்ரெயின் வராம விட்டா, ரெண்டுலையும் ட்ரெயின் வராம விட்டா பச்சை பத்து. அப்ப எங்களுக்கு ஏபி எனும் இரு சமாந்தர புகையிரத பாதைகள், சரி, எந்த திசையிலும் புகையிரதம் பிரவேசிக்காது விடும் பொழுது பச்சை மின்குமிழ் ஒளிதல் வேண்டும். புகையிரதம் ஏயினூடாக புகையிரதம் பிரவேசித்தல் பிரவேசிக்காமல் விடுதல் முறையே ஏ 1 0. ட்ரெயின் வந்தா 1 அப்படின்றால் ஏ, ட்ரெயின் வராம விட்டா 0, அவர் ஏ பார். அதே மாதிரி ட்ரெயின் வந்தா 1, ட்ரெயின் வராம விட்டா 0 பி பார். அப்ப எந்த திசையிலும் புகையிரதம் பிரவேசிக்காது விடும் போது பச்சை மின்குமிழ் ஒளிர்தல். அவ ரெண்டிலையும் என்ன செய்யப்படா? ட்ரெயின் வரப்படா. வராம விடக்குள்ளதான் பச்சை பத்தும், பச்சை பத்தக்குள்ள தர்க்க பெருமானம் உண்டு. அப்ப மேற்படி நிலைமைக்கான பூலியன் சமன்பாடு ஏ பார்லையும் வரப்படா, பியிலையும் ட்ரெயின் வரப்படா. அப்ப ரெண்டும் எங்களுக்கு வராம விட்டாத்தான் என்ன செய்யும்? தர்க்க பெருமானம் எங்களுக்கு வரும். இப்ப நீங்க உண்மை அட்டவணையில் எப்படி காட்டலாம்? ஏ பி. இதுல ஆஹ், என்ன வீதி மின்குமிழ் எடுங்கள, மின்குமிழ். இதுல எங்களுக்கு 0 0 ட்ரெயின் வரல வரல வராட்டி பச்சை பத்து.
பூஜ்ஜியம் ஒன்று. ரெண்டுல ஒன்றுல வந்தா பூஜ்ஜியம், சிவப்பு 10. ரெண்டுல ஒன்றுல வந்தா சிவப்பு 10. ரெண்டுலையும் வந்தா சிவப்பு 10. சொல்ல வழங்கானே. அவங்களுக்கு இதுக்கு தர்க்க பெருமானம் என்ன வரும்? ஏ பார் பி பார் எங்களுக்கு வரும். இது தர்க்க பெருமானம் என்ன வரும் என்று கேட்டால் ஏ பார் பி பார் எங்களுக்கு வரும். சரியா? இப்ப நான் என்ன செய்யறோம்? இவரை விளைவாக நாங்கள் எடுக்கும். இவர் இருந்தா எனக்கு 2 புள்ளி பிக்கு வரும். அவன் நோற்படலையே எண்டுக்கு பயன்படுத்த சென்னா சிம்பிளாக என்ன செய்வன்? இவரை கீழப்படும். அவர் ஏபியை கொடுத்தோம்டா எங்களுக்கு விளை வரும். இவருக்கு 3 5 இருக்கணும். எத்தனை பேருக்கு 5 பிரிக்கு? 6வது கேள்விக்கு வா. வாங்க சொல்லுங்களா. உங்களுக்கு தொண்டமனாறு எழுதக்கூடிய ஆட்களுக்கு எப்ப எக்ஸாம்? வெள்ளி எக்ஸாம்டா. இப்ப நான் ஆல்ரெடி எக்ஸாம் பேப்பர் போட்டிருக்கேன். 2024 பேப்பர் டிஸ்கஸ் பண்ணின வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு நாளைக்கு 2025 பேப்பர் நாளைக்கு ஒரு 7:30 to ஒரு 10 வரை மட்டும் ஒரு செஷன் ஒன்று இருக்கும். அதில் நாம் என்ன செய்வோம்? எங்களோட பேப்பரை 2025 பேப்பரை டிஸ்கஸ் பண்ணி விடுவோம். சரியா? செய்யலையா ஒருத்தரும்? ஆ, 5 மார்க்ஸ் இருக்கணும். எத்தனை பேருக்கு 5க்கு 5? ஃபஹ்மா, நசாஹா, ரீஸ்மா, விகேஷன். பி கேள்வி என்ன? ஆ, பி கேள்வி வந்துட்டு நம்ம நாங்கள் ஏற்கனவே செஞ்சோம் எங்கடிக்கு. பி கேள்வி நாங்கள் இவ்விடத்தைக்கு பார்த்தோம்ல. இதான் பி கேள்வி. இதுதான் அது. இப்போ இதில் போலோ ஃபைட்டும் செஞ்சிருக்கோம்ல. போலோ ஃபைட்டும் பி கேள்விக்கு நம்ம செஞ்சிருக்கோம். இப்போ இதில் ஏ பார் பி பார இது என்கேட் தானே. அவ என்கேட்ட நோரினூடாக அனுப்ப சொன்னா. என்கேட்ட நோரினூடாக அனுப்ப சொன்னா இது விளைவு எண். நோரினூடாக வரக்குள்ள பிளஸ் தானே வரும். அப்ப நான் ஏ சக பி முழுவதின் பார அனுப்புவேன். அப்ப ஏக்கு ஏ பிக்கு பி முழுவதின் பாரினூடாக அனுப்புவேன். ஏண்டா இது எண்ட், இது பிளஸ். இதனுடைய விளைவு பிளஸ் தான் வரும். அப்ப எண்ட் விளைவை பிளஸினூடாக அனுப்பச்சேன்னா ஏ பாருக்கு ஏ பி பாருக்கு பி ஒரு தரம் அனுப்புவேன். இதை டிமோவனுக்கு அவன் உடைச்சா ஏ பார் இன்டு பி பார் வரும். சொல்ல போலங்கானே. அவன் நோரினூடாக நீங்க அனுப்பக்குள்ள இப்படித்தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நான் இதனுடைய 6வது வினாவுக்கு வரேன். என்ன 6வது வினா? 6வது வினாவில் எங்களுக்கு புதிய தொழில்நுட்ப வாகனத்திற்கு பின்வருமாறு எச்சரிக்கை சமீரப்படுது. என்ன பிரச்சனைன்னு கேட்டா அங்க 3 சென்சர் ஏபிசி சென்சர். வாகனம் தொழிற்படக்கூடிய நிலையில இயந்திரம் தொழிற்பட்டு கொண்டிருக்கக்குள்ள இயந்திரம் தொழிற்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது சீட் பெல்ட் அணியாது விட்டால் சீட் பெல்ட் அணியாது விட்டால் அங்க என்ன செய்யும்? எச்சரிக்கை சமிக்கை ஒலி. எப்ப? இயந்திரம் இயங்க நிலையை அறியவும். அப்ப வாகனம் தொழிற்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது பாருங்க, இயந்திரம் இயங்கும் நிலையில் வாகன ஆசனத்தில் இருக்கும் ஒருவர் ஆசனப்பட்டி அணியாவிட்டால் எச்சரிக்கை சமிக்கை ஒலிக்கும். 2வது சந்தர்ப்பம், வாகனம் தொழிற்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது கதவு மூடப்படாவிடில் எச்சரிக்கை சமிக்கை ஒலிக்கும். அப்ப இயந்திரம் இயங்கிக் கொண்டிருக்கையில் வாகன ஆசனத்தில் இருக்கும் ஒருவர் ஆசனப்பட்டி அணியாவிடில் எச்சரிக்கை சமிக்கை என்ன செய்யும்? ஒலிக்கும்.
இயந்திரம் இயங்கக்கூடிய நிலையில வாகனத்தின் கதவுகள் மூடப்படாவிடில் எச்சரிக்கை சமிக்ஞை என்ன செய்யும்? ஒலிக்கும். அப்ப அந்த ரெண்டு சந்தர்ப்பமும் எங்களுக்கு தான் தெரியும். இதுல வாகனம் இயங்கு நிலையில் ஏசமன் உண்டாக இருக்குமாம், இயங்கா நிலையில் பூஜ்ஜியமாக இருக்குமாம். ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் ஒருவர் ஆசனப்பட்டி அணியாவிட்டால் பி சமன் உண்டாக இருக்குமா? அப்ப ஆசனப்பட்டி அணியாட்டி பி உண்டாக இருக்கும். அணிந்திருந்தால் பூஜ்ஜியம். கதவு திறக்கப்பட்டிருந்தால் சி சமன் பூஜ்ஜியம். கதவு மூடப்பட்டிருந்தால் ஒன்று. அப்ப மேற்படி நிகழ்விற்கான உண்மை அட்டவணை வரையிட்டான். அப்ப நாங்க என்ன செய்யறோம்? அவன் தந்திருக்கான்ல, அவங்களுக்கு ஏ கூற்றுக்கு வாரம், ஏ பி சி ஜெட்டுக்கு வாரம். அவ வளமே மாதிரி நாங்க என்ன செய்யறோம்? உள்ளிட்டு பெறுமதிகளை கொடுக்கும். இப்ப என்ன செய்யறோம்? வாகனம் இயங்கக்கூடிய நிலையில எல்லாம் நடக்கும். ஆசனப்பட்டி அணியாம விட்டாலும் சமிஞ்ச வாரது, பெல்ட் போடாம விட்டாலும் ஒலி எழுப்புறதெல்லாம் வாகனம் தொழிற்படக்கூடாது. அப்ப வாகனம் தொழிற்படுகின்ற பொழுது தர்க்க பெருமானம் உண்டு. அப்ப வாகனம் இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது, ஏ ஒன்றாக இருக்கின்ற பொழுது, ஆசனப்பட்டி அணியாவிடில் பி சமன் உண்டு. அவ ஆசனப்பட்டி அணியாது விட்டார். அப்ப அந்த ரெண்டும் ஒன்றாக இருக்கும். இருந்தா எங்களுக்கு செட் ஒன்றாக இருக்கும். வாகனம் இங்க என்ன செய்யுமா? தொழிற்பட்டு கொண்டிருக்கு. ஏ ஒன்றா இருந்தா தொழிற்பட்டு கொண்டிருக்கு. ஆசனப்பட்டி அணியாவிடில் ஒன்று. அப்ப அந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் ஒலி எழுப்பும். இரண்டாவது, இயந்திரம் இயங்குகின்ற நிலையில் கதவு மூடப்படாமல், கதவு திறந்திருந்தால் சீசமன் உண்டு. அப்ப மூடப்படாமட்டையும் திறந்திருக்கும். அப்ப ஏ ஒன்றாக இருக்கக்குள்ள சி பூஜ்ஜியமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம். அப்ப ஆல்ரெடி ஒன்று. அப்ப அதை கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏ ஒன்றாக இருக்கக்குள்ள சி ஒன்றாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம். அப்ப இங்கே என்ன செய்யும்? ஒன்றாக இருக்கும். மற்ற எல்லாம் எங்களுக்கு என்ன வரும் என்றால் பூஜ்ஜியம் வரும். புள்ளி கொடுங்க. 8 தர 0.5 புள்ளி கொடுங்க. இதுக்கு புள்ளி கொடுக்கணும். சிறுபதங்களையும் பெரும்பதங்களையும் குறித்து காட்டத்தான். அப்ப சிறுபதம் எங்களுக்கு ஏ சக பி சக சி, இது பெரும்பதம். ஏ சக பி சக சி பார், ஏ சக பி பார் சக சி, ஏ சக பி பார் சக சி பார். இது ஏ பார் சக பி சக சி பார். இப்ப எங்களுக்கு சிறுபதத்துக்கு வாரம் ஏ பி பார் சி பார், ஏ பி சி பார், ஏ பி சி. இப்ப தசம் அஞ்சிரிக்கணும். அவுட்புட்டுடன் சிறுபதமும் பெரும்பதமும் சரியா இருந்தால் மார்க்ஸ் கொடுக்கும். இப்ப நான் அடுத்த பாடுக்கு வாரம் பிக்கு வாரம். சொற்கோவைய பொஸ்கோவை எடுக்கட்டேன். அப்ப நான் சொற்கோவைக்கு வாரம். சொற்கோவை எடுத்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஏ பி பார் சொப் Z சமன் ஏ பி பார் சி பார், ஏ பி சி பார், ஏ பி சி. பொசுக்குவாரன் செட் சமன் ஏ சக பி சக சி, ஏ சக பி சக சி பார், ஏ சக பி பார் சக சி, ஏ சக பி பார் சக சி பார், ஏ பார் சக பி சக சி பார். இவருக்கு ஒரு புள்ளி, இவருக்கு ஒரு புள்ளி. மேற்குறித்த பியில் பெறப்பட்ட தர்க்க கோவையினை காணோ வரைபடத்தை பயன்படுத்தி எளிமைப்படுத்து. அவ ரெண்டு கோவை இருக்கலாம். அவ நான் முதலாவதுக்கு வாரன், சொப்புக்கு வாரன். அவ கேமைப்புக்குறன்.
ஏ பி பார் சி பார், ஏ பி சி பார், ஏபிசி. மத்தெல்லாம் எங்களுக்கு என்ன வரும்? பூஜ்ஜியம் வரும். விட சரியான ஒன்று பூஜ்ஜியங்களுக்கு ஒரு மார்க்ஸ். கட்டமிடல ஒரு கட்டமிடல். இது இரண்டாவது கட்டமிடலுக்கு வாரம்ல. இது இரண்டாவது கட்டமிடல். இப்ப நான் முதலாவது கட்டமிடலுக்கான விடைக்கு வாரம் இதான் ஒன்றுண்டா. இதனைக்கு ஏ பி வரும்ல. ஏபி சக இந்த கட்டமிடல ரெண்டு எடுக்கும். இரண்டாவது எடுத்தமிட்டால் எங்களுக்கு சி ஏ சி பார், ஏ சி பார், ஏ சி பாருக்கு பார். சரியா? இப்ப எனக்கு சரியான கட்டமிடல் இருந்தால் 7.5 தர 2 சமன் ஒன்று. விட சரிந்தால் ஒன்று. இப்ப பொஸ்கோவைக்கு வரும். இப்ப நான் அந்த படத்தை அப்படியே போடுறேன். ஏ கட்டமிடப்புறம் பொஸ்கோவைக்கான கட்டமிடல் என்ன? இவ்வளவும் உண்டு. எனக்கு இவ்வளவும் உண்டு. கருத்த கட்டமிடல் எடுத்தமென்றால் ஏ பார். ஆகவே எனக்கு ஏ மிஞ்சும் இன்டு எனக்கு என்ன வரப்போகுது? ஐஸ் கட்டி ஐஸ் கட்டி ஐஸ் கட்டி வைங்க உள்ளே. ஐஸ் கட்டி வைங்க, ஐஸ் கட்டி வைங்க போங்க. ஐஸ் கட்டி வைங்க. ரைட். இப்போ எங்களுக்கு என்ன வருது? பி பார் சி வருதுல. அப்ப பி பார் சி வந்தா எங்களுக்கு என்ன வரும்? பி சக பி சக சி பார் வரும்ல. பி சக சி பார் எங்களுக்கு வரும். அப்ப எங்களுக்கு ஸ்- சரியான கட்டமிடலுக்கு ஒரு மார்க்ஸ், விளைவு சரிந்தால் ஒரு மார்க்ஸ். சரியா? இப்ப நான் என்ன செய்யறேன்? அடுத்த பாடுக்கு மூவ் ஆன். இப்ப எங்களுக்கு என்ன அடுத்தது கேட்கப்படுது? மேற்குறித்த பியில் பெற்ற கானோ வரைபடத்தை பயன்படுத்தி எளிமைப்படுத்தியாச்சு. சியில் பெறப்பட்ட எளிமைப்படுத்தப்பட்ட தர்க்கக்கோவைக்கான தர்க்க சுற்றினை நோர் படலைகளை மாத்திரம் பயன்படுத்தி வரைகிறோம். அப்ப எனக்கு ரெண்டு இருக்கலாம். இப்ப ஏபிக்கு நான் நோரை வரைகிறேன். டிக்கு வாரன். இது சீர விடலா. இப்ப டிக்கு நான் முதலாவது ஏபி சக ஏசி பார நோரை பயன்படுத்தி வரையக்குள்ள இது என் கேட் நோரால பிளஸ்ல வரும்ல. அப்ப என்ன வரப்போகுது? ஏ பார் சக பி பார் ஒரு தரம் அனுப்பும். ஏசிய நோரினூடாக அனுப்பக்குள்ள ஏ பார் சி பார் ஒரு தரம் அனுப்புறேன். பிளஸ்ன்றபடியால எனக்கு எத்தனை நேரம் வரும்? ரெண்டு தரம் வரும். அப்ப நாங்கள் இவ்விடத்துக்கு என்ன செய்யறோம் என்று சொன்னால் இவரை பின்வருமாறு காட்டும்ல. இதுல ஏ பார கொடுக்கும் நோரினூடாக, பி பார கொடுக்கும்ல. எனக்கு ஏ பி சாரி ஏ பார்ல. ஏ பார்ண்டா எங்களுக்கு இங்கிருந்து வரும்ல. இப்ப நான் சி பார் எடுக்கல. இப்ப ரெண்டு தரம் அனுப்பணும். இது என்ன கேட்டுக்கு? எங்களுக்கு சொப்கோவைக்கு. இந்த படம் இருந்தால் மூணு. அல்லது நீங்க என்ன சிரிக்கலாம்? இவருக்கு இருக்கலாம். என்ன? ஏ இன்டு பி சக சிக்கு அதே பெருமானம் தானே வரப்போகுது. பி சக சீண்டா நோர் நோரினூடாக பிளஸ் தான் வரிவிளை வரும் என்றால் அதே பெருமானத்தை ஒரு தரம் அனுப்புறேன். இப்ப ஏ இன்டு இந்த விளைவு அனுப்பணும் என்றால் இன்டு பிளஸ் இவர் ஏ பார். இவர் ஏ பாராக வருவார்.
அப்போ நான் என்ன செய்கிறேன், ஏ பார் எடுத்து எனக்கு பிஏ நான் அனுப்புகிறேன்ல, பிஏ சி பார் இவ்வளோத்தையும் என்ன செய்கிறேன், நான் ஒரு தரம் அனுப்புகிறேன். ஏஏ பிஏ சிஏ இந்த ரெண்டுல ஒன்றுக்கு 3 மார்க்ஸ். அப்போ எனக்கு மொத்த மார்க்ஸ் இருக்கணும். இதுக்கு 4 மார்க்ஸ், இதுக்கு 5, இவருக்கு 6. இதில் எனக்கு 3 மார்க்ஸ். 6 3 9, 2 11, 11 3 14 புள்ளி இருக்கும். உங்களை எத்தனை பேருக்கு 14க்கு என்ன புள்ளின்னு சொல்லுங்க ஆமாம். 11 மத்தாக்களை ஒருத்தரும் செய்யலையா? 14, ரைட், வெரி குட். 11, குட். வெகேஷன் ரைட். இப்ப நான் 7வது வினாவுக்கு வரோம். சரியா? 7வது வினாவை நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால், 7வது எங்களுக்கு தரப்பட்ட பூலியன் கோவைக்கான கோவையினை எழுதலாம். அப்ப நான் 7வதுக்கு வரேன். 7வது இப்ப இந்த கோவைக்கு வெளியீடு எழுத போறோம்ல. என்ன வரும் எங்களுக்கு? அதுல ஏ பி பார் சி பார் சக, ஏ பி பார் சி சக, ஏ பி சி இருக்கலாம். இவரங்களுக்கு எத்தனை வரப்போகுது? ஒரு மார்க்ஸ். பிக்கு வரும். மெய்நிலை அட்டவணையில ஏ பி சி எங்களுக்கு வெளியீடு தான் கொடுக்கணும். ஏன் ஜெட்டுண்டோ எம்மண்டோ எங்களுக்கு ஒன்றும் தரல. அப்ப நாங்க அவரை வெளியீடு கொடுக்கும். இப்ப எங்களுக்கு இது ஏ பி பார் சி தான். அப்ப ஏ பி பார் சி பார் ஒன்று, ஏ பி பார் சி தான், ஏ பி பார் சி ஒன்று, ஏபிசி தான், ஏபிசிக்கு ஒன்று. மற்றதெல்லாம் எங்களுக்கு என்ன வரும்? எங்களுக்கு 0 வரும். மற்றதெல்லாம் எங்களுக்கு என்ன வரும்? 0 வரும். சரியா? அப்ப நாங்க என்ன செஞ்சு போட்டோம்? வெளியிட்டு எடுத்துட்டோம். அப்ப இவருக்கு 8 தர 0.5 புள்ளி. கோவைக்கான பூலியன் ஏயில் பெறப்பட்ட பூலியன் கோவையை சுருக்குவதற்கான காணோ வரைபடத்தை பெறட்டான். அப்ப நான் சிக்கு வாரம் கேமை போன்று ஏ பி சி 0. இப்ப என்ன செய்யறோம்? ஏ பி பார் சி பார், ஏ பி பார் சி, ஏபிசி மற்றதெல்லாம் எனக்கு 0. சரியான ஒன்றுகள் பூஜ்ஜியங்களுக்கு ஒரு மார்க்ஸ். கட்டமுறம் ஒரு கட்டமுடல். இப்ப நான் 2வது கட்டமுடல் கருத்த கட்டமுடல் எடுத்தவென்றால் ஏ பி பார் வரும் சக, சிவத்த கட்டமுடல் எடுத்தவென்றால் ஏ சி வரும். அப்ப இன்னைக்கு சரியான கட்டமுடலுக்கு ஒரு மார்க்ஸ், விளைவு சரிந்தால் ஒரு மார்க்ஸ். இப்ப நான் டிக்கு வாரம் என்னையாம் சுருக்கி பெறப்பட்டதுக்கு நன்கேற்ற பயன்படுத்தட்டாம்ல. அப்ப நான் இதுவும் எண்ட், நன்ற விளைவும் எண்டுண்டா எங்களுக்கு என்ன வரப்போகுது? ஏ பி பார் அனுப்புறோம்,
ஏசி என்று சொன்னால் பெருக்கத்தின் விளைவும் ஏசி தான். எல்லாத்தையும் என்ன செய்யறது? ஒரு தடவை அனுப்புறதா? இப்ப என்ன செய்யணும் சொன்னா, ஏ பி பாருக்கு வாரம், ஏ பி பாருக்கு வாரம். ஏ பி, அடுத்ததுக்கு என்ன வாரம்? ஏ சிக்கு வாரம்ல. இவரை நான் ஒரு தரம் அனுப்புறோம்ல. இப்ப இவர் இருந்தா 3 புள்ளியை கொடுக்கும். சரியா? அப்ப இன்னைக்கு 3ம் 3ம் 6, 6ம் 4ம் 10, 11 புள்ளிகள் இருக்கணும்டா. எத்தனை பேருக்கு 11 புள்ளிகள் இருக்கிறது? பத்தாக்கள். ம். இப்ப நான் அடுத்த பாடுக்கு வாரம். என்ன? பாஸ் பேப்பர் கேள்விக்கு வாரம். 2018க்கு வாரம்ல. 2018 நாங்க பார்த்தோம் என்று சொன்னால், 2018 எங்களுக்கு ஏபிசி 8வது கேள்விடா. ஏபிசி எனும் 3 உள்ளீடுகளும் ஒரு வெளியீடு வரிவழிவு செற்றும் உள்ள ஒரு இலக்க முறை முறைமைக்கான ஒரு தர்க்கச் சுற்றை நடைமுறைப்படுத்த வேண்டியுள்ளது. அதன் நடத்தை பின்வருமாறு. சி சமன் 1 எனின், அதாவது உள்ளீடு சி 1 எனின் வெளியீடு என்னவாக இருக்கும் என்றால் ஏயின் பெருமானத்தை எடுக்குமா. அவங்களுக்கு முதலாவது ஜெட்டிற்கான மெய்நிலை அட்டவணையை கேட்கான். அப்ப நான் ஏக்கு வாரன், ஏ பி சி ஜெட்டுக்கு வாரம். இதுல எங்களுக்கு 0 0 0 1 1 1 1. இதுல எங்களுக்கு 0 0 வளமையான பெறுமதிகள் என்ன செய்யறோம்? அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் சி சமன் 1 எனில் என்னையா? சி சமன் 1 எனில் வெளியீடு Z ஆனது ஏயின் பெருமானத்தை எடுக்கின்றது. அப்ப சி சமன் 1 எனில், சி சமன் 1 எனில் Z ஆனது, வெளியீடு Z ஆனது ஏயின் பெருமானத்தை எடுக்கும். அப்ப ஒன்று வார இடமெல்லாம் ஏயின் பெருமானம் வரும். என்ன? எங்களுக்கு 0 1 1 வரும். சி சமன் 0 எனில் வெளியீடு செட் பியின் பெருமானத்தை எடுக்கும். அப்ப என்ன வரும்? 0 1 0 1. அப்ப இன்னைக்கு 8 தர செவித்தசம் வச்சு கொடுங்க. அடுத்து என்ன கேட்கான்? எங்களுக்கு இந்த பி பார்ட் வந்துட்டு எங்களுக்கு சொப்ப கேட்கல. அப்ப சொப்பு எடுக்க போறோம், ஒன்றுகளை பேஸா வச்சு எடுக்கம்ல. அப்ப ஜெட் சமன் என்ன வருது? ஏ பார் பி சி பார் சக ஏ பி பார் சி சக ஏ பி சி வருதுல. இவர் இருந்தா 2 புள்ளியை கொடுங்க. சிக்கு வாரம்.
செட்டிற்கு பெருக்கங்களின் பெற்றிட்டம் செட் மூலக்கோவை சுருக்க சொல்லிருக்கி விதியை பயன்படுத்தியா கேமப்ப பயன்படுத்தியான்னு சொல்லல. அப்ப நீங்க ரெண்டுல ஒன்றை பயன்படுத்தி என்ன செய்யலாம், சுருக்கலாம். அப்ப நான் கேமெப்ப பயன்படுத்துறேன். யாராவது உங்கள விதியை பயன்படுத்தி சுருக்கீங்களா? பி சியை கொடுக்கன். இதுல எங்களுக்கு 0 1 0 0 0 1 1 1 1 0. யாராவது விதியை பயன்படுத்தி சுருக்கிருக்கீங்களா? ஏ பார் பி சி பார், ஏ பார் பி சி பார் உண்டு, ஏ பி பார் சி ஏ பி சி. இவ்வளவும் எங்களுக்கு வரணுங்களா? என்ன வரப்போகுது எங்களுக்கு? ரைட், ஓகே. அப்ப எங்களுக்கு இதுல ஏ பார் பி சி பார், ஏ பி பார் சி ஏ பி சி பாரும் வருதுல. என்ன வருது? ஏ பி சி பாரும் வருது. அப்ப எனக்கு ஏ பி சி பார் இன்னரிக்கலா இவ்வளவும் எங்களுக்கு வரணும். அப்ப எங்களுக்கு கட்டமிடல், ஒரு கட்டமிடல் இரண்டாவது கட்டமிடலுக்கு வாரன். இது இரண்டாவது கட்டமிடல். இப்ப நான் ரெண்டு கட்டமிடலையும் எடுத்தோம் என்று சொன்னால் விளைவுக்கு வாரம்ல. அப்ப எனக்கு விளைவு Z சமன் கருப்படுப்போம் என்று சொன்னால் ஏசி சக பச்சை எடுத்தோம் என்றால் பி சி பார் வரும். அப்ப சரியான ஒன்றுகள் பூஜ்ஜியங்களுக்கு ஒரு மார்க்ஸ் எங்களுக்கு, சரியான கட்டமிடலுக்கு எங்களுக்கு ஒரு மார்க்ஸ், சரியான விளைவுக்கு எங்களுக்கு ஒரு மார்க்ஸ். இப்ப நான் டிக்கு சுருக்கியதை இரு உள்ளீடுகள நன்படலைகளை அல்லது நோரை பயன்படுத்தி தர்க்க சுற்று வரையட்டாம். இப்ப நான் நன்றை பயன்படுத்தக்குள்ள இது பெருக்கத்தின் விளைவு தானே. அப்ப நண்டும் பெருக்கத்தின் விளைவு என்றால் அதே பெருமானம் ஏசி பார பி சி பார இன்டு ஒரு தடவை அனுப்புறேன். இப்ப நான் என்ன செய்யறேன்? ஏசிய அனுப்புறேன். அவங்களுக்கு பி சி பார் வருங்களா? இப்ப பி சி பார் எடுக்க இவரை நான் என்ன செய்ய போறேன்? ஒரு தரம் அனுப்புறேன். எங்களுக்கு முடியும். அப்ப இதுல ஏசி பெருக்கமாக இருந்தா நண்டினூடாக அனுப்பக்குள்ள என்ன செய்யறேன்? அதே பெருமானத்தை ஒரு தரம் அனுப்புறேன். பிசி பார் நண்டினூடாகத்தானே, அதே பெருமானத்தை ஒரு தரம் அனுப்புறேன். பிளஸ் இன்டு ஆக்குறேன்னு சொன்னா நான் என்ன செய்யறேன்? ஒரு தரம் அனுப்புறேன். இப்ப இது நண்டை பயன்படுத்தி. யாராவது நோரை பயன்படுத்தி வரைஞ்சிருக்கீங்களா? அப்ப இது எதை நண்டை பயன்படுத்திலாம். அடுத்தது நான் நோரை பயன்படுத்தி வரைகிறேன். என்ன நோரை பயன்படுத்தக்குள்ள இது பெருக்கத்தின் விளைவுல. அப்ப என்ன வரும்? ஏ பார் சி பார் நோர விளைவுக்கு பி பார் சக சி பிளஸ் தானே. பிளஸ்ண்டா எனக்கு ரெண்டு தரம் என்ன செய்ய போறோம்? அனுப்ப போறோம். அப்ப என்ன செய்யறோம்? இங்க ஏ பார அனுப்புறோம்ல. ஏ பார அனுப்புறேன். எனக்கு சி பார அனுப்புறேன்ல. ஏசி அடுத்து என்ன செய்யறேன்? பி பார் அனுப்பணும். அப்ப பி நோரினூடாக அனுப்புறேன். எனக்கு சி வேணும். சியை இங்கிருந்து எடுக்க இப்ப எத்தனை நேரம் ரெண்டையும் அனுப்பணும் என்றால் இரண்டு தடவை அனுப்பணும். இது எங்க பார்த்துட்டோம்? ஆல்ரெடி நாங்க இவரை கீறி பார்த்துட்டோம்ல. அப்ப இதுல எங்களுக்கு இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று சரிந்தா 3 மார்க்ஸ் கொடுங்க. இதுல 3 3 6 6 2 8 8 4 12 இருக்கணும். ஆனா ஃபைனல் எக்ஸாம்ல இவருக்கு 15 மார்க்ஸுக்கான வினா. இவ நான் செறிபுலமாக்க மட்டும்தான் கொடுக்கேன். ஸ்கீம் படி மார்க்ஸ் கொடுக்கல. படத்துக்கு எங்களுக்கு 3 மார்க்ஸ், கேமெப்புக்கு எங்களுக்கு 3 மார்க்ஸ், கோவைக்கு 2 மார்க்ஸ். இதுல 8.5 தர 4 புள்ளி எங்களுக்கு இருக்கணும். சரியா? மொத்தம் 12 புள்ளி இருக்கணும். எத்தனை பேருக்கு 12 இருக்கு? ரைட். இப்ப நான் அடுத்த வினாவுக்கு வரோம். அந்த செய்யாதாக்கள் என்ன செய்யுங்க? இதை பார்த்து உங்களோட கரெக்ஷனை நான் செஞ்சுட்டு போக்குள்ளே நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இப்ப நான் 9வது வினாவுக்கு வரோம். 9வது வினா பெரும்பான்மை சார்புல.
என்ன பெரும்பான்மை சார்பு என்று சொன்னால் எங்களுக்கு ஏக்கு வாரம், ஏ பி சி ஜெட்டுக்கு வாரம்ல. நாங்க வளமை மாதிரி உள்ளீடு என்ன செய்யறோம் கொடுக்கும். பெரும்பான்மை சார்பு என்று சொன்னா இப்ப இதுக்குள்ள பூஜ்ஜியங்கள் தான் பெரும்பான்மை கூடுதலாக இருக்கு. அப்ப அவுட்புட் என்ன வரும்? பூஜ்ஜியம். இதுல மூணுல பூஜ்ஜியம் கூடுதலாக இருக்கு, பூஜ்ஜியம். இந்த மூணுல பூஜ்ஜியம் கூடுதலாக இருக்கு, பூஜ்ஜியம். இந்த மூணுலையும் ஒன்று கூடுதலாக இருக்கு, அப்ப ஒன்று. இந்த மூணுலையும் பூஜ்ஜியம் கூடுதலாக இருக்கு, அப்ப பூஜ்ஜியம். இந்த மூணுலையும் ஒன்று கூடுதலாக இருக்கு, அப்ப ஒன்று. இந்த மூணுலையும் ரெண்டு கூடுதலாக இருக்கு, அப்ப ரெண்டு. இந்த மூணுலையும் ஒன்று கூடுதலாக இருக்கு, அப்ப ஒன்று. இதான் பெரும்பான்மை பூஜ்ஜியம். அப்ப உள்ளீடுகள்ல எது கூட இருக்கோ அது வெளியீடாக என்ன செய்யும்? எங்களுக்கு வரும். அப்ப 8 தர 0.5 = 4 கொடுங்க. ஜெட்டிற்கு சுருக்கிய மூலக்கோவையை காணோ வரைபடங்களை பயன்படுத்தி பெறுது. அவன் சொப்பா பொஸ்ஸாண்டு செல்லது. அப்ப நான் என்ன செய்யறேன்? சொப்பு எடுக்க. அப்ப பி சமன் பிக்கு ஜெட் சமன் சொப்கோவை எடுக்க. அப்ப இவரை வரப்போது எனக்கு ஏ பார் பி சி. யாராவது பொஸ் எடுத்திருக்கீங்களா? பொஸ்கோவை எடுத்திருந்த செல்லுங்க. நான் பொஸ்ஸுக்கும் படகாரன். சரி, பெரும்பாலும் நம்ம எதை புரிவு பண்ணி எடுப்போம்? நமக்கு கடாட்டில்லாதான் புரிவு பண்ணி எடுப்போம். அப்ப பெரும்பாலும் நீங்க எதை செஞ்சிருக்கலாம்? சொப்பை செஞ்சிருப்பீங்க என்று நம்பி நான் சொப்புக்கான விடை என்ன செய்யறேன்? கொடுக்கிறேன். அப்ப இங்க என்ன வருது? ஏ பி சி வருதுங்களா? அப்ப இவர் இருந்தா 2 புள்ளி கொடுங்க. இது ஆராய்ச்சி சோவி காணோ வரைபடத்தை நான் சொப்படுத்து என்ன செய்ய போறேன்? சுருக்க போறேன். சரியா? ஏ பார் பி சி, ஏ பி பார் சி, ஏ பி சி பார் ஏ பி சி. சரியான ஒன்றுகள் பூஜ்ஜியங்கள் இதுக்கு மார்க்ஸ் இல்ல. ஒன்றுகள் இருந்தால், பூஜ்ஜியங்கள் இருந்தால் ஒரு மார்க்ஸ். கட்டமிடலுக்கு வாரம். ஒரு கட்டமிடல், 2 கட்டமிடல், 3 கட்டமிடல். இப்ப எனக்கு கருத்த கட்டமிடல் இருந்தால் ஏ பி. சிவத்த கட்டமிடல் இருந்தால் சாரி ஏ சி, ஏ பி. சிவப்பு, பச்சைக்கு பி சி. சரி, அப்ப எங்களுக்கு 3 வரும். கருத்த கட்டமிடலுக்கு இன்னடிக்கிற கட்டமிடலுக்கு ஏ சி, பச்சை கட்டமிடலுக்கு பி சி, சிவத்த கட்டமிடலுக்கு ஏ பி வரும். அப்ப இன்னைக்கு சரியான கட்டமிடல் ஒவ்வொரு கட்டமிடலுக்கும் தசம் 5 படி 1.5, விளைவு சரிந்தால் 1.5. அப்ப இன்னைக்கு எத்தனை இருக்கணும்? அவருக்கு 4 புள்ளி இருக்கணும் கேமைப்புக்கு. இப்ப நாங்க 3 உள்ளீடு உள்ள உள்ளீடு 3இன் பெரும்பான்மை சார்புக்கு நன்படலைகளை பயன்படுத்தி அப்ப சீக்கு என்ன செய்யணும்? நன்படலை பயன்படுத்தக்குள்ள இது பெருக்கம் தானே. அவங்களுக்கு என்ன வரும்? நன்றும் பெருக்கத்தின் விளைவு, ஏபியும் பெருக்கத்தின் விளைவு, பிசியும் பெருக்கத்தின் விளைவு. இது இன்டூ ஒரு தடவை அனுப்புறேன். அப்ப எனக்கு என்ன வரும்? ஏ சி வருதுல, ஏ சி. அடுத்து எங்களுக்கு ஏ பி வருதுல. அடுத்து எங்களுக்கு பி சி வருதுல. அவ்வளோத்தையும் என்ன செய்ய போறேன்? நான் ஒரு தடவை அனுப்புறேன். விளைவு சரிந்தா 3 கொடுங்க. சரியா? அவ 3ம் இது 4ம் 7ம் 4ம் 11 புள்ளி இருக்கும். ஆனால் ஃபைனல் எக்ஸாமுக்கு இவருக்கு எத்தனை புள்ளி கொடுக்கப்பட்டிருந்தது? 15 புள்ளிகள் கொடுக்கப்பட்டிருந்தது. சரியா? அவ எத்தனை பேருக்கு? 11ம் சரி, 3ம் 4ம் 7ம் 4ம் 11 புள்ளிகள். 11ம் எத்தனை பேருக்கு இருக்கு? Good.
சொன்ன வேலை செஞ்சிருக்கி மத்தாக்கள். இப்ப நான் 2020க்கு வாரம்ல. 2020 நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு கேம் எப்ப தாரால தரப்பட்ட சுற்றுக்கு மேல்நிலை அட்டவணையை திரட்டாம். அப்ப நாங்க என்ன செய்யறோம், ஏபிசிக்கு வாரோம்ல. அப்ப 10வது வினா எங்களுக்கு ஏ ஏ பி சி ஜெட் வருதுல. இதுல எங்களுக்கு ஜெட்டுக்கு நாங்க நேரடியாக எடுக்கலாம். அப்ப நான் ஏ சக பிக்கு வாரன், அடுத்தது பி சக சிக்கு வாரன், அடுத்தது எங்களுக்கு ஜெட்டுக்கு வாரன். ஏ சக பி 0 0, பி சக சி. இப்ப இந்த மூணையும் என்ன செய்யறோம், பெருக்கிறோம். மூணையும் பெருக்கினா மூணும் ஒன்றா இருந்தா மட்டும்தான் அவுட்புட் ஒன்று வரும். அப்ப மூணும் ஒன்றாக இருந்தா மட்டும்தான் அவுட்புட் என்ன வரப்போகுது, ஒன்று வரும். அப்ப இங்க 1 0 1 0 1. அப்ப நீங்க விட இந்த Z விடைக்கு இந்த ஃபார்மேட்ல இன்புட் இருக்குமாக இருந்தால் இது ரெண்டையும் தான் நீங்க பார்க்கணும். சரிண்டா 8 தர 0.54 கொடுக்கும். சரியானே. இப்ப அடுத்தது கேட்கான் சொற்கோவையை பெறட்டான். அவ காணோ வரைபடத்தை பயன்பு வெளியீடு செட்டிற்கு ஒரு எளிதாக்கிய சொற்கோவை இல்ல. அவன் நாங்க என்ன செய்ய போறோம், பிக்கு என்ன செய்யணும் சொன்னா சொற்கோவைக்கு சொற்கோவை இதைத்தானே பேச வைக்க போறோம் சொற்கோவைக்கு. அப்ப சொற்கோவை எடுக்கும். அப்ப சொற்கோவைக்கு கேமை கொண்டு போட போறோம். அப்ப ஜெட்டுக்கு எங்களுக்கு ஏ பார் பி சி சக ஏ பி பார் சி சக ஏ பி சிக்கு வாரம்ல. இப்ப நான் இவருக்கு கேமைப்பு கொடுக்கிறேன். ஏ பி சி 0 1 0. இப்ப ஏ பார் பி சி ஏ பி பார் சி ஏ பி சி மற்றதெல்லாம் எங்களுக்கு என்ன வரும், 0 வரும். இப்ப நான் கட்டமடலை செய்கிறேன். ஒரு கட்டமடல், இரண்டாவது கட்டமடலுக்கு வாருங்க. அப்ப எனக்கு கருத்த கட்டமடல் எடுத்தவென்றால் ஏ சி வரும், சிவத்த கட்டமடல் எடுத்தா பி சி வரும். இப்ப எனக்கு சரியான கட்டமடலுக்கு ஒரு மார்க்ஸ், ஒன்றுகள் பூஜ்ஜியங்கள் சரியாக போடுபட்டிருந்தால் ஒரு மார்க்ஸ், விளைவு சரிந்தால் ஒரு மார்க்ஸ். இப்ப நான் பொஸ்கோவைக்கு வரேன். பொஸ்கோவைக்கு என்ன செய்ய தேவையில்லை, நீங்க படத்தை திரும்பி போடணும்னு அவசியம் இல்லை. பொஸ்ஸுக்கு என்ன செய்ய தேவையில்லை, அந்த படத்தை திரும்பி போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன தந்துறீங்க, உங்களுக்கு சொப்ப பேஸா வச்சு நீங்க செய்வீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மிஞ்சர் அவ்வளவு என்னது, பொஸ்தா. இப்ப எங்களுக்கு என்ன வரை இதுல 0 0 1 1 1 0. இதுல நான் பச்சை அவ்வளோத்தையும் என்ன செய்யறேன், 4 ஆக்குறேன். நீலம் அவ்வளோத்தையும் என்ன செய்யறேன், 2 ஆக்குறேன். சரியானே. இப்ப நாங்க என்ன செஞ்சிட்டோம், பச்சை அவ்வளோத்தையும் நான் உண்டாக்கிட்டேன். அவங்களுக்கு
பச்சையினுடைய விளைவை நீங்க பார்த்தீங்கன்னா சி மட்டும்தான் மிஞ்சும். அப்ப எங்களுக்கு சி பார், ஆகவே சி இன்டு இவர் எடுத்தோம்னால் ஏ பார் பி பார், ஆகவே ஏ சக சி மிஞ்சும். அப்ப எங்களுக்கு சரியான கட்டமிடலுக்கு ஒரு மார்க்ஸ், 0.5 தர 2 விளைவு சரிந்தால் ஒரு மார்க்ஸ். இப்ப மேலே தரப்பட்ட டி கூற்று தான் இப்ப உங்களுக்கு புதிய விஷயம். டி கூற்று தான் உங்களுக்கு புதிய விஷயம். அப்ப டி கூற்று என்ன கேட்கான், மேலே தரப்பட்ட தர்க்க சுற்றிலும் பார்க்க மேலும் எளிதாக்கிய தர்க்க சுற்றை, மேலும் எளிதாக்கிய தர்க்க சுற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு மேலே பியிலும் சியிலும் நீர் பெற்ற கோவைகளில் சப்போஸ் எது சிறந்தது. அப்ப நாங்க மார்க்ஸ் கொடுக்க போறோம். அப்ப எது சிறந்தது நீங்க சொல்லணும் என்று கேட்டால், இந்த ரெண்டிலையும் ஏசி பிசி சி இன்டு ஏ சக சி, இந்த ரெண்டிலையும் எது சிறந்தது? எங்களுக்கு பொஸ்கோவை சிறந்தது. அப்ப நாங்க சொல்ல போறோம் என்று கேட்டால் பொஸ்கோவை. ரைட். இப்ப நாங்க சொல்ல போறோம் என்று கேட்டால் பொஸ்கோவை. என்ன சொல்ல போறோம்? பொஸ்கோவை சி இன்டு ஏ சக சி சிறந்தது என்று சொல்றோம். இவருக்கு ஒரு மார்க்ஸ். சொல்லி போட்டு விட்டா சரியில்லை. என்ன சொல்லணும்? உமது விடையை விளக்குக. அப்ப நாங்க சொல்ல போறோம் ஏனெனில், ஏனெனில் பொஸ்கோவையினை ஏ சக சாரி ஏ சக பி, சாரி ஏ சக பி, ஏ சக பி. அப்ப ஏனெனில் பொஸ்கோவையினை தர்க்க சுற்றாக்க ஒரு ஓ மற்றும் ஒரு எண்ட் என இரண்டு தர்க்கப்படலைகள் தேவைப்படும். ஆனால் சொற்கோவையிலே தர்க்கச் சுற்றாக்க ஒரு ஓ மற்றும் இரண்டு எண்ட் என மூன்று தர்க்க படலைகள் தேவைப்படும். எனவே பொஸ் சிறந்தது என்று சொல்றோம். இப்ப மார்க்ஸ் கொடுக்கணும், என்ன கொடுக்கணும்? பொஸ்கோவைக்கு ஒன்று மற்றும் ரெண்டு ரெண்டு என்று சொல்லப்பட்டிருந்தால் ஒரு மார்க்ஸ். சொப்கோவைக்கு ஒன்று ரெண்டு மூணு என்று சொல்லப்பட்டிருந்தால் ஒரு மார்க்ஸ். அப்ப வெறுமனே பொஸ்கோவைக்கு குறைவும் சொப்கோவைக்கு அதிகம் தர்க்கப்படலையும் தேவைப்படும் என்று சொல்லியிருந்தால் மார்க்ஸ் இல்லை. என்னென்று சொல்லணும்? அது அதிகம் என்றால் எத்தனை, குறைவுண்டால் எத்தனை நீங்க சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தா அவருக்கு புள்ளி இருக்கணும். அவன் அந்த ஒழுங்கு நினைஞ்சிருக்கணும். உங்களோட விடைகள் அங்கு எழுதப்பட்டிருக்கணும். அவ எழுதப்பட்டிருந்தா தான் அவருக்கு என்ன வழங்கப்படும்? புள்ளிகள் வழங்கப்படும். இப்ப எங்களுக்கு நாங்க மார்க்ஸுக்கு வரோம். இவருக்கு எங்களுக்கு 3 மார்க்ஸ், இதுல எங்களுக்கு 2 மார்க்ஸ். அப்ப எங்களுக்கு 3ம் 2ம் 5 மார்க்ஸ். இதுல 3 மார்க்ஸ் 8 மார்க்ஸ், இதுல 4 மார்க்ஸ். அப்ப எங்களுக்கு மொத்தம் 12 புள்ளிகள் வரும். உங்களை எத்தனை பேருக்கு 12க்கு என்ன புள்ளி சொல்லும்?
8. ரத்தாக்கல் செய்யலையா? நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம், நீங்க படிச்சு சிம்பிளா ஸ்கோர் பண்ணணும்டா பயிற்சி செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு சாத்தியம். இல்லாட்டி உங்களுக்கு சாத்தியம் இல்லை. சொல்ல வழங்கானே. அப்ப நீங்க படிச்சு பயிற்சி செஞ்சிருக்கணும், செஞ்சிருக்கணும். ரைட். இப்ப நான் என்னுடைய 2021க்கு என்ன செய்யறேன்? 2021 எடுத்தீங்க என்று சொன்னால் அதுல இதுதான் ஏ கேள்வியா? இதுதான் ஏ கேள்வி. ஏபிசி ஆகிய உள்ளீடுகளாகவும் எக்ஸ் வெளியீடாகவும் இருக்கும் பின்வரும் உருவில் தரப்பட்டுள்ள தர்க்க சுட்டி கருது. அப்ப எங்களுக்கு என்ன தாரான்? முதலாவது இதுல முதலாவது எங்களுக்கு 11வது கேள்விடா. அப்ப பாட்டு கேள்வி 11 செய்யறோம்டா. அப்ப எங்களுக்கு முதல்ல எக்ஸ் ஏக்கு விடை அளிக்கணும் என்றால் எக்ஸ் எங்களுக்கு தெரியணும். எக்ஸ் என்ன வருது? ஏ பி பார் சி பார் ஆக ஏ பி சி பார் ஆக ஏபிசி எங்களுக்கு வருது. இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் மேற்குறித்த சுற்றுக்கு பூரண உண்மை அட்டவணையை எடுக்கட்டாம்ல. அவங்களுக்கு ஏய பிய சிய எக்ஸுக்கு வாரம். இது வளமையான பொறுமதி. இப்ப இன்னைக்கு ஏ பி பார் சி பார் ஏ பி பார் சி பார் ஒன்று, ஏபிசி பார் ஏ பி சி பாருக்கு ஒன்று, ஏபிசிக்கு ஒன்று, மற்றதெல்லாம் என்னங்களுக்கு 0. இப்ப இவருக்கு 8 தர 0.5 சமன் 4 மார்க்ஸ். பிக்கு வாரம் என்ன? கேம் எப்ப அவன் தந்திருக்கான். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யணும்? நான் பூரணப்படுத்தணும். சி ஏ பி 0 1 0 0. இப்ப பெறுமதிகளை கொண்டாந்து போறீங்க. ஏ பி பார் சி பார் ஏபி சி பார் ஏபிசி மற்றதெல்லாம் 0. அப்ப சரியான ஒன்றுகளும் பூஜ்ஜியங்களும் சரிந்தால் 2 மார்க்ஸ். சி கேள்வி. எக்ஸிட்க்கு சொப்கோவை எடுக்கட்டான் கேட்டா திரும்பி என்ன செய்யணும்? இதை கீறணும். மேலே கீறிருக்கிற படத்திலிருந்து எடுக்கிறல ஒவ்வொரு கேள்விக்கும் என்ன செய்யணும்? நீங்க திரும்ப திரும்ப கீறணும். சரி, அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. நாங்க மேலே போட்டுட்டோம் தானே. அப்ப போட்டா இங்க என்ன செய்ய போறோம்? பெறுமதியை நம்ம டிரைவ் பண்ணி எடுக்கிற மட்டும்தான் நமக்கு வேலை. அவைங்களுக்கு என்ன வரப்போகுது? 1 1 0 1. அவைங்களுக்கு முதலாவது சொப்கோவையை கேட்கலாம். எக்ஸிட்க்கு வெளியீடு எக்ஸிட்க்கு சொப்கோவை. அப்ப நாங்க என்ன செய்யறோம்? இது ரெண்டையும் கட்டப்படுறோம். அதுபோல
இது ரெண்டையும் கட்டமிடுறோம்ல. அப்ப எனக்கு சரியான கட்டமிடலுக்கு ஒரு மார்க்ஸ். இப்ப நான் கருத்த கட்டமிடல் எடுத்தா ஏபி வரும், சக எனக்கு ஏசி பார் வரும்ல. இப்ப இதுல எக்ஸ் சமன் போட்டுருணுமே. வெளியீடு எக்ஸிற்கு என்ன கேட்டிருக்கேன்? வெளியீடு எக்ஸிற்கு. அப்ப எங்களுக்கு எக்ஸ் சமன் ஏபி சக ஏசி பார் இருந்தால் ஒரு புள்ளி. இப்ப நான் சிக்கு மாறும், சி டிக்கு மாறும். என்ன டி படத்தை திரும்பி அதே மாதிரி கீறுறோம். டிக்கு பொஸ்கோவே கேட்கல. பொஸ்கோவே கேட்டா நம்ம என்ன செய்யறோம்? அதே மாதிரி கீறுறோம். சி ஏ பி லா. இனங்களுக்கு பூஜ்ஜியம் ஒன்று, பூஜ்ஜியம் பூஜ்ஜியம், பூஜ்ஜியம் ஒன்று, ஒன்று ஒன்று, ஒன்று பூஜ்ஜியம் லா. கெஸ்ட்டுங்க, கெஸ்ட்டுங்க போயிட்டாங்க, வந்துட்டாளா? எங்க ஆகுது? இப்ப எங்களுக்கு ஏபிக்கு வாரம் என்ன? ஏபி ஒன்று ஒன்று ஒன்று, பூஜ்ஜியம் 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 பூஜ்ஜியம். இப்ப பொஸ்கோவைக்கு என்ன வரும்? இது நாலும் வரும்ல. எங்களுக்கு இது ரெண்டும் வரும்ல. இந்த நாலு எடுத்தீங்கன்னு சொன்னால் ஏ பாரலா. அவனைக்கு ஏ இன்டு இது எடுத்தோம்னால் எங்களுக்கு இதுல பி பார் சி. அப்ப எங்களுக்கு பி சக சி பார் மிஞ்சும். சரியான கட்டமிடலை கொண்டு விளைவு செலுத்தால் ஒன்று. இப்ப என்ன கேட்க? திரும்பியும் அதே ஸ்டைல்ல கேள்வி பாருங்க. அப்போ டி கேள்வியை நீங்க பாத்தீங்கன்றால் அதே ஸ்டைல் கேள்வி. ஏபிசிடிஇ கேள்வி என்னது? சொப்பொஸ்கோவைகளில் எது சுருக்கிய தர்க்க சுற்றை செயற்படுத்துவதற்கு மிகவும் நல்லது? நாம் எதை சொல்ல போறோம்? பொஸ்கோவை தான் சிறந்தது. இப்ப நாங்க சொல்ல போறோம் பொஸ்கோவை. அப்ப கோவை சொல்றோம்ல. கோவை என்ன வரப்போகுது எங்களுக்கு? ஏ பி சக சி பார் சிறந்தது. ஏனெனில் பொஸ்கோவையினை தர்க்கச் சுற்றாக்க தர்க்கச் சுற்றாக்க எங்களுக்கு என்ன தேவைப்படும்? பொஸ்கோவையினை தர்க்கச் சுற்றாக்க ஒரு ஓ கொமா ஒரு எண்ட் மற்றும் ஒரு நொட் என மூன்று தர்க்கப்படலைகள் தேவைப்படும். ஆனால் சொற்கோவையினை ஆனால் சொற்கோவையினை தர்க்கச் சுற்றாக்க இரண்டு எண்ட் கொமா ஒரு ஓ மற்றும் ஒரு நொட் என நான்கு தர்க்க sorry தர்க்க படலைகள் தேவைப்படும். எனவே பொஸ்கோவை சிறந்தது. அவங்களோட விடையில பொஸ்கோவைக்கு ஒரு ஓ நொட் என மூன்று தேவண்டால் ஒரு மார்க்ஸ், இவருக்கு ஒரு மார்க்ஸ். சொற்கோவைக்கு நாலு தேவண்டால் ஒரு மார்க்ஸ். அப்ப மூணும் அஞ்சும் ரெண்டும் ஏழும் ரெண்டும் ஒன்பதும் நாலும் 13 மார்க்ஸ். உள்ள எத்தனை பேருக்கு 13 இருக்கு? அந்த கடைசி பாட் இல்லடா.
நசாஹா ரீஸ்மா வெகேஷன் நசாஹா செஞ்சிருக்கியா? நசாகட உங்களோட ஜூம் அப்டேட் பண்ணுங்க. அன்சப்போர்ட்டட் பர்சன் காட்டுது. ஜூம் அப்டேட் பண்ணுங்க. ஏன் என்ன பிரச்சனை? ட்ரெண்டிலே மெட்டல் பண்றதால கஸ்டமரியா? விளங்குதா என்ன நடக்குது? முக்கியம் பயிற்சி செய்தது. நான் ரெக்கார்டிங்கை தாரேன். பயிற்சி செஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யுங்கன்னு சொன்னா அதை ஒப்பிட்டு கரெக்ட் பண்ணி பாருங்க. சரியா? அது முக்கியமா? அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அது முக்கியம். இப்ப நான் என்னுடைய 12வது வினாவுக்கு வா. ஆ ரைட். ஓகே 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 ஓகே. உங்களோட ஜூமை அப்டேட் பண்ணுங்க. 12வது வினாவுக்கு வரும். என்ன 12வது வினா? PQR வெளியீடாகவும் இருக்கும் தர மேல்நிலை அட்டவணை வரையிட்டோம். அப்ப 12வதுக்கு எங்களுக்கு என்ன வேணும் என்று சொன்னா Z எடுக்கணும் முதல்ல. ஏட ஒன்றுக்கு Z எடுக்கணும்ல. Z எடுத்தா தான் எங்களுக்கு விடை வரும். P பார் Q பார் ஆர்ல. P பார் QR பிளஸ் PQ பார் R பார் பிளஸ் PQR. இப்ப நீங்க என்ன செய்யணும்? உண்மை அட்டவணைக்கு வாங்க. ஏபி சாரி PQRல. PQR இதுல Z வருதுல. சிம்பிளாக என்ன செய்ய போறோம்? P பார் Q பார் R. P பார் Q பார் R உண்டு. P பார் QR உண்டு. P Q பார் R பார் உண்டு. PQR உண்டு. அப்ப நாங்க 0 0 0 கொடுக்கணும். சரியா? ரெண்டு புள்ளி கொடுங்க. பகுதி அளவு புள்ளிகள் இல்லை. எல்லாம் சரிண்டா தான் 2 மார்க்ஸ். இப்ப நான் 2வதுக்கு வாரம் என்ன கேள்விண்டா உண்மை அட்டவணை என்ன செய்யட்டான்? பூரணப்படுத்தட்டான். அப்ப நான் என்ன செய்யணும்? வேற பூரணப்படுத்தும். இத ஆர் கொடுக்கும். இதுல எங்களுக்கு 0 P பார் Q பார் R. P பார் Q R. PQ பார் R பார் PQR. மத்த எல்லாம் எங்களுக்கு என்ன வரும்? 0 வரும். சரியான கட்டமடல் இருந்தால் எனக்கு 2 புள்ளி. 3வதுக்கு வாரம் என்ன? எங்களுக்கு அது வர சுருக்கட்டம். அப்ப திரும்பிக்கும்ல. இப்ப எனக்கு RPQ கேள்வி பெருக்கங்களின் கூட்டுத்தொகையில. பெருக்கங்களின் கூட்டுத்தொகை என்று சொன்னால் ஒரு கட்டம் எங்களுக்கு
இரண்டாவது கட்டம், மூணாவது கட்டம். இப்ப சரியான கட்டமிடல் சரின்னு சொன்னால் இதுக்கு ஒரு மார்க்ஸா, இவருக்கு ஒரு மார்க்ஸ். கட்டமிடல் சரிந்தால் 1.5. நான் விளைவுக்கு வாரங்களா, விளைவை நாங்கள் எடுத்தோம் என்றால் கருத்த கட்டமிடலுக்கு விலைக்கு பி பார் ஆர், பி பார் ஆர் சக நீல கட்டமிடல் எடுத்தோம் என்று சொன்னால் கியூ ஆர், பச்சை கட்டமிடல் எடுத்தோம் என்றால் பி கியூ பார் ஆர் பார். எனக்கு 1.5 மார்க்ஸ். இது ஏ பாடுகளா. இப்ப நான் பி பாடுக்கு வரேன். பி பாடம் நாங்க எடுத்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு என்ன, அதுல ஒன்று வருது ஓம், ஓய், என்னடா. எங்களுக்கு இதுல சுருக்கச்சம் சம வலுவான பூலியன் அட்சர கணிதத்தை பயன்படுத்தி அப்ப நாங்க என்ன செய்யறோம், இவரை ஏ பி பார் சிக்கு வாரம், ஏ பி சி, ஏ பி சிக்கு வாரம்ல. அப்ப அந்த ரெண்டுலையும் ஏபியை பொது எடுக்கலாம். அப்ப நான் ஏ பார் பி சி சக ஏ பி பார் சி சக ஏ பிய பொது எடுத்தோம் என்றால் சி பார் சி பங்கீட்டு விதிடா சமன் ஏ பார் பி சி சக ஏ பி பார் சி சக ஏ பி ஒன்றுல நம்ம நிரப்புன்னு சொல்லுவோம்ல. அடுத்து எங்களுக்கு ஏ பார் பி சி சக இந்த ரெண்டிலையும் ஏய பொது எடுக்கலாம். இந்த ரெண்டிலையும் ஏய பொது எடுத்தோம்னா பி பார் சி சக பி பங்கீடு சமன் ஏ பார் பி சி சக ஏ சி சக பி நிரப்பு விதி, சாரி மிகைமை விதி. என்ன விதி? மிகைமை விதி. சமன் ஏ பார் பி சி சக ஏ சி சக ஏ பி இந்த ரெண்டிலையும் சி எப்போது எடுக்கலாம். எடுத்தா ஏ பார் பி சக ஏ சக ஏ பி லா. அப்ப இதுல என்ன வரப்போகுது எனக்கு? சி பி சக ஏ சக ஏபி. எனக்கு பிசி ஏசி ஏபி வருதுல. அப்ப எங்களுக்கு இவ்வளவும் தரப்பட்ட பிசி ஏசி ஏபிக்கு சமன். பங்கீடு பங்கீடு மிகைமை. இதில் என்ன முக்கியம் என்றால் இந்த வருஷம் விதிகளை கவனத்தில் கொள்ளல. விட சரின்னு சொன்னால் ஒரு மார்க்ஸ். ஏதாவது 4 படிமுறைகள் காட்டப்பட்டிருந்தால் அவருக்கு 2 மார்க்ஸ். 3 காட்டப்பட்டிருந்தால் 1.5, 2 காட்டப்பட்டிருந்தால் 1, 1 காட்டப்பட்டிருந்தால் தசமச்சு. அப்ப மொத்தம் அவருக்கு 3 புள்ளி கொடுங்க. இது கீப்படி மார்க்ஸ் கொடுக்கல. இப்ப நான் சரி கொள்ளன்னு பார்க்கறதுக்காக மார்க்ஸ் கொடுக்குறேன். இப்ப நான் 2வதுக்கு வரேன். எளிதாக்கியதுக்கு ஓஎன் படலைகளை மட்டும் பயன்படுத்தி வரையட்டாம்ல. அப்ப பிசிக்கு வரேன், ஏ சிக்கு வரேன்ல, ஏபிக்கு வரேன், ஓகேனுடாக அனுப்பியிருந்தா அவருக்கு 2 மார்க்ஸ். 3வது கேள்விக்கு வாரம் என்னையா? நண்டை பயன்படுத்தி வரையட்டாம். அப்ப நண்டுண்டா பிசி பெருக்கம் அதேதான், ஏசியும் பெருக்கம் அதேதான், ஏபியும் பெருக்கம் அதேதான். இது ஓ நண்டினூடாக ஒரு தரம். அப்ப பிசி அனுப்புறேன், ஏ சி அனுப்புறேன், ஏ பி அனுப்புறேன்ல.
இறைக்கு வரிவளைவு கிடைக்கும். இவருக்கு 3 புள்ளி, 3 2 5, 5 3 8, 8 3 11, 11 12 14 രണ്ടും ഒണ്ടും മൂന്നും ഒണ്ടും നാലും രണ്ടും ആറ്, ആറും മൂന്നും ഒമ്പത്, ഒമ്പതും അഞ്ചും 14 ശരിയാ? എത്തിന പേருக்கு 14 വിരിക്കും. இந்த மெட்ஸ்கார ஆளுக்கு சுருக்க பகுதியலாகும். என்ன ஹானி? சுருக்கம் பிழையாகும். ரைட். இப்ப நான் என்ன செய்றேன்? 2023க்கு வா. 2023 என்ன அப்படின்னு கேட்டால் 2023ல இதுல ஏபிசியனும் அப்ப எங்களுக்கு உண்மை அட்டவணை கேட்கான். ஏக்கு உண்டு உண்மை அட்டவணை ABCZ. இப்ப எனக்கு வெளியிட எண்ணையாம் சேர்க்கை 1 3 6ஆக இருந்தால் அப்ப இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் இது 2 0 2 1 2 2 அதாவது 1 2 4 பார்க்கணும். அப்ப ஒன்றாக இருந்தால் இது ஒன்றின் இடம் எனக்கு ஒன்று, அப்ப இந்த இடம் ஒன்று வரும். ரெண்டு சென்னா சாரி 3 மூணுண்டா ரெண்டும் ஒன்று 3, அப்ப ரெண்டும் ஒன்றும் 3, அவனைக்கு 3, அவனைக்கு 1. ஆறுண்டா 4ம் 2ம் 1 6. அப்ப அந்த 3 நாடுகளுக்கு என்ன வரைக்கும் என்று சொன்னால் ஒன்றாக இருக்கும். அப்ப ஒன்றாக 3ஆக 6ஆக இருந்தால் வரிவளைவு என்னவாக இருக்கும்? ஒன்றாக இருக்கும். மற்ற எல்லாம் எங்களுக்கு என்னவாக இருக்கும்? 0ஆக இருக்கும். இப்ப எனக்கு இதுக்கு 2 மார்க்ஸ், பகுதி அளவு புள்ளிகள் இல்ல 2 மார்க்ஸ். இந்த கானோ கேம் எப்ப என்ன செய்யட்டான்? அவன் தந்ததுல ஃபில் பண்ணட்டான். அப்ப என்ன செய்யறோம்? கேம் எப்ப இவர் எடுக்கும் ஏ பார் பி பார் சி, ஏ பார் பி பார் சி, ஏ பார் பி சி, ஏ பார் பி சி, ஏ பி சி பார், ஏ பி சி பார், மற்றதெல்லாம் 0. விளைவு செறிந்தால் எங்களுக்கு 2 புள்ளி. இரண்டாவதுக்கு வா. ஒரு புள்ளியை கொடுங்க. சரியான ஒன்றுகள் 0 இருந்தால் ஒரு புள்ளி. ஏ பார் பி பார் சி, ஏ பார் பி சி, ஏ பி சி பார். இப்ப பொஸ்கோவை எடுக்க சொன்னால ப்ராடக்ட் ஆஃப் சம் அவ திரும்ப கீறும். மாற்றல் பார்க்கப்படா திரும்ப என்ன செய்யணும்? கீறும். சி 0 1 0 0. அப்ப எங்களுக்கு கோபம் வரப்போகுதுன்னு கட்டமிடல் ஒரு கட்டமிடல், கட்டமிடல் 2 கட்டமிடல், கட்டமிடல் எங்களுக்கு
இப்படியும் வரும்ல. எப்படி? இந்த கட்டமுடலும் வரும். சரி, இப்ப நான் ஒரு படைக்கு வாரம், இதுக்கு இன்னும் ரெண்டு படை வருமா? சரியான கட்டமிடல் இருந்தால் 1.5 மார்க்ஸ். விளைவுக்கு வாரம் சிவத்த கட்டமிடல் எடுத்தோம் என்றால் ஏ பார் சி பார், ஆகவே ஏ சக சி. நீல கட்டமிடல் எடுத்தோம் என்று சொன்னால் ஏ பா ஏ சி, ஆகவே ஏ பார் சக சி பார். இவர் எடுத்தோம் என்றால் ஏ பி, ஆகவே ஏ பார் சக பி விளைவாக வரும். அல்லது எங்களுக்கு விளைவாக ஏ சக சி, ஏ பார் சக சி பார், ஏ பார் சக சொல், இந்த கட்டமுடன் வருமா? அல்லது எங்களுக்கு இப்படியும் வந்திருக்கலாம். இந்த கட்டமுடன் வரும். இதில் எங்களுக்கு பி பார் சி பார், ஆகவே பி சக சி வரலாம். யாருக்கு பதிலாக? இதுக்கு பதிலாக பி சக சி வரலாம். அப்ப அந்த ரெண்டுல ஒன்று விளைவாக இருந்தால் 1.5. இப்ப முக்கியம் என்னன்னு கேட்டால் அங்க எங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொன்னார். என்ன? ஏ பார் பி பார் சி பார் என்பனவும் கிடைக்கக்கூடியதா இருக்கும் என கொண்டு. அப்படின்னா அர்த்தம், வளமையாக நீங்க எப்படி ஏ பார் எடுக்கிற, ஏய எடுத்துத்தான் நீங்க ஏ பார் வளமையாக எடுக்கிற. இப்ப அப்படி இல்லை. இப்ப ஏ பார் இருக்கி, உங்களுக்கு ஏ இருக்கி, உங்களுக்கு ஏ பாரும் இருக்கி. நீங்க இப்படி ஏ பார எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அவன் என்ன சொல்றான்? உள்ளீடுகளின் நிரப்பிகள் என்பனவும் கிடைக்கக்கூடியதா இருக்கும் என கருதி கொண்டு. அப்ப நீங்க கீற வேண்டிய அவசியம் இல்லை, அவனுக்கிட்ட இருக்கி என்று கருதி கொண்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? இவரை செய்ய போறீங்க. சரியா? அப்ப நாங்க என்ன செய்யணும் என்று சொன்னால், இப்ப இவருக்கான கோவைக்கு நாங்க வாரோம். என்ன வர போறோம்? ஏ சக சீலா. அப்ப நான் முதலாவதுக்கு கீறேன். சரியா? அப்ப ஏ சக சி நூறுக்கு தானே, அப்ப எங்களுக்கு ஏ சக சி அப்படியோ வருது. ஏ பார் சக சி பார், இது ஏசி. ஏ பார் அங்க இருக்கு, சி பார் அங்க இருக்கு. அப்ப நாங்க இருக்கிறத கீறோம். ஏ பார் இருக்கு, பி இருக்கு, கீறோம். அவ்வளோத்தையும் எத்தனை நேரம் அனுப்ப போறோம்? ஒரு தரம் அனுப்ப போறோம். அப்ப இங்க என்ன வரணும் எங்களுக்கு? கோவகீரக்குள்ள பிளஸ் தான், சாரி, கோவகீரக்குள்ள என்ன வரும்? பிளஸ் தானே போகணும். அப்ப எங்களுக்கு நோரினூடாக அனுப்புறோம். அப்ப இது பி. எங்களுக்கு என்ன வரப்போகுது? ஜெட் வரப்போகுது. இருந்தா 3 புள்ளியை கொடு. சரியா? இப்ப நான் அடுத்த பாடுக்கு வாரம். என்ன? சுருக்கலுக்கு வாரம்ல. என்ன சுருக்கல்? இல்ல எங்களுக்கு என்ன தாரான்? தொடர்ந்து எங்களுக்கு அந்த சுருக்கம் அதிகரிக்க பாருங்க. அப்போ ஏ பார் சி சக ஏ பார் பி சக ஏ பி பார் சி சக பி சி. சரியா? இப்ப இதுல நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த ரெண்டுலையும் சி எடுக்கும்ல. ஏ பார் சி சக ஏ பார் பி சி எடுத்தோம்டா ஏ பி பார் சக பி. இதில் இன்னைக்கு ஏ பார் சி சக ஏ பார் பி சக சி எடுத்தோம் என்றால் ஏ சக பி. இப்ப பெருக்கிறோம். ஏ பார் சி சக ஏ பார் பி சக ஏ சி சக பி சி. இந்த ரெண்டுலையும் சிய பொது எடுக்கலாம்ல. சிய பொது எடுத்தோம் என்றால் ஏ பார் சக ஏ சக ஏ பார் பி சக பி சி. அப்ப அதுல சிக்கு 1, ஏ பார் பி சக பி சி. எனக்கு என்ன வருகிறது? சி ஏ பார் பி சக பி சி. இதில் என்ன செய்யணும்? இந்த ரெண்டுலையும் சிய பொது எடுக்கும்ல. அப்ப சிய பொது எடுத்தோம்னா
ஒன்று சக பி சக ஏ பார் பி சமன் சி ஒன்று சக ஏ பார் பி சமன் சி சக ஏ பார் பி. விட செறிந்தால் ஒரு மார்க்ஸ். ஏதாவது நாலு படிமுறைகள் இருந்தால் 2 மார்க்ஸ். ஒவ்வொரு படிமுறைக்கும் தசமஞ்சி 3 மார்க்ஸ் இருக்கும். சரியா? இப்ப நாங்க இதுக்கு வரோம், ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு வரோம். இது அங்க ஒன்றும் இல்லை. இதுல என்ன செய்யணும்? இதுல ஒரு கரெக்ஷன் உண்டு. இப்பொழுது உள்ளீடு எஸ் ஆனது பூஜ்ஜியமாக மாற்றப்பட்டால் கியூ வில் என்று விடத்தை வரணும். அப்ப இவ்விடத்தைக்கும் கியூ வில் என்று வரணும். சரியா? அங்க ஒன்றும் இல்லை. இதான் அங்க நடக்குது. என்ன இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று தான். என்ன இதுல சிக்கு வரும். இது உங்களுக்கு நோர்லா. இதனுடைய உண்மை அட்டவணை பாருங்க. என்ன எஸ் ஆர் எஸ்ல ஆர் எஸ் கியூ ஓவருங்கள ஆர் பிளஸ் எஸ் ஆர் பிளஸ் எஸ் முழுவதின் பார் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று. ഇപ്പൊ ഇതില് ചെണ്ടില് ഒണ്ടുണ്ടാ വരവിളവ് ഒണ്ടു ചെണ്ടില് ഒണ്ടു ഇതില് നോറെടുത്തിങ്ങണ്ടാൽ പൂജ്യം ഉണ്ടാ ഓ പൂജ്യം ഉണ്ടാൽ ഒണ്ടു പൂജ്യം 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 വരുംல. அப்படின்னா உள்ளீடு ரெண்டுல ஏதாவது ஒன்றுண்டா. உள்ளீடு ரெண்டுல ஏதாவது ஒன்றுண்டா வரிவிளைவு என்ன வரைக்கும்? பூஜ்ஜியம் வரைக்கும். உள்ளீடு ஏதாவது ஒன்றுண்டா வரிவிளைவு என்னவாக இருக்கும்? பூஜ்ஜியம் வரைக்கும். சரியானே? இதான் இதுல தியரம். அப்ப இதை பேச வச்சு என்ன செய்ய போறோம்? இவர்கிட்ட வரும். இதை நான் என்ன செய்யறேன்? இவரை உண்மை அட்டவணைக்கு வரோம். சரியானே? இவரை உண்மை அட்டவணைக்கு வந்தோம்னா இதுல எங்களுக்கு ஆறு கொடுக்கன், இதுல எஸ் கொடுக்கன், இதுல கியூ கொடுக்கன், இதுல கியூ பார் கொடுக்கன். இப்ப எனக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எனக்கு ஒன்றில் தொடங்குறது ஒன்று எனக்கு ஒன்று பூஜ்ஜியம் இது பூஜ்ஜியம் ஒன்று இது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம். இப்ப எனக்கு வடிவம் தெரியும். ஆர் ஒன்றுண்டா எஸ்ஸும் ஒன்றுண்டா இது என்னன்னு தெரியாத நிலையிலேயே இது பூஜ்ஜியம் இருக்கும். ஏன்? நோர்ல ஏதாவது ஒரு உள்ளீடு ஒன்றுண்டா வரவிளைவு பூஜ்ஜியம். அப்ப ரெண்டும் ஒன்றுண்டா இது ரெண்டும் பூஜ்ஜியம் இருக்கும். சரியானே? இப்ப நான் அடுத்த பாட்டுக்கு வரேன். ஆர் ஒன்று எஸ் பூஜ்ஜியம் ஆர் பூஜ்ஜியம் உண்டா ஆர் பூஜ்ஜியம் உண்டா எங்களுக்கு கியூ என்ன? ஆர் ஒன்றுண்டா கியூ பூஜ்ஜியம் இது என்னவாக இருந்தாரு. இப்ப கியூ பூஜ்ஜியம் உண்டா இதுவும் பூஜ்ஜியம். ஆகவே கியூ பார் என்னவாയിരിക്കും? ஒன்றாയിരിക്കും. அவங்களுக்கு கியூ பூஜ்ஜியமும் கியூ பார் ஒன்றாக இருக்கும். பிறகு என்ன செய்யணும்? மாத்திரம்ல. எப்படி? எஸ் ஒன்று ஆர் பூஜ்ஜியம் எஸ் ஒன்றுண்டா கியூ பார் பூஜ்ஜியம் கியூ பார் பூஜ்ஜியம் உண்டா இதுவும் பூஜ்ஜியம். ஆகவே இது என்னவாக இருக்கும்? ஒன்றாக இருக்கும். அப்ப எங்களுக்கு கியூ ஒன்று கியூ பார் பூஜ்ஜியமாக இருக்கும். இவனுக்கு ரெண்டும் பூஜ்ஜியம்ல. ரெண்டும் பூஜ்ஜியம் என்ன செய்யும்? ரெண்டும் பூஜ்ஜியம் என்றால் என்ன செய்யும் என்று சொன்னால் எங்களுக்கு முந்திய செல்லுபடியான பெருமானத்தை என்ன செய்யும்? நினைவில் கொள்ளும். அப்ப என்ன வரப்போது? ஒன்று பூஜ்ஜியம் வரும். திரும்பி இஞ்சையும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் வந்தா. ஏன்? ரெண்டும் பூஜ்ஜியம் வந்தா அடுத்த பெறுமதி என்னன்னு தெரியாத நிலையில் என்ன வராது? அவுட்புட் வராது. பாருங்க. அப்போ பூஜ்ஜியம்டா இஞ்சல பூஜ்ஜியம் இருந்தா இஞ்சல ஒன்று வரும். இஞ்சல ஒன்று வந்தா இஞ்சல பூஜ்ஜியம் வரும். அப்ப ரெண்டும் பூஜ்ஜியம் வரக்குள்ள அடுத்த பெறுமதி என்னன்னு தெரியாத நிலையில் அவுட்புட் வராது. அப்ப அதுக்காக என்ன செய்ய முடியும் சொன்னா எங்களுக்கு முந்திய செல்லுபடியான பெருமானத்தை என்ன செய்யும்? நினைவில் கொள்ளும். முந்திய செல்லுபடியான பெருமானத்தை என்ன செய்யும்? நினைவில் கொள்ளும். அப்ப அதுக்காக வந்து என்ன செய்வோம்? பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் வருகின்ற இடத்த பூஜ்ஜியம் ஒன்றாகவும் எங்களுக்கு வரும். அப்படித்தானே? இப்ப நாங்க என்ன செய்யறோம்? கேள்விக்கு வரோம். எஸ் சமன் ஒன்று. அப்ப எஸ் சமன் ஒன்றாக இருக்கின்ற பொழுது
ஆர் சமன் பூஜ்ஜியமாக இருந்தால், ஆர் பூஜ்ஜியமாக இருந்தால் கியூ என்னவாக இருக்கும்? ஒன்றாக இருக்கும். கியூ சமன் ஒன்றாக இருக்கும். இப்பொழுது எஸ் ஆனது பூஜ்ஜியமாக மாற்றப்பட்டால், இப்ப எஸ் என்னென்று மாத்திரம் பூஜ்ஜியமாக மாத்திரம், ஆர் என்ன பூஜ்ஜியம், ஆரும் பூஜ்ஜியம் எஸ்ஸும் பூஜ்ஜியம். அப்ப இரண்டாவது கியூவின் பெறுமதி என்னவாக இருக்கும்? ஒன்றா தனி. உள்ளீடு ஆர் ஆனது ஒன்றாக மாற்றப்பட்டால், அப்ப ஆர் இப்ப எஸ் பூஜ்ஜியம் அறிக்கை ஆர் என்னவாக மாறுது? ஒன்றாக மாறினால் கியூ என்னவாக இருக்கும்? எங்களுக்கு பூஜ்ஜியமாக இருக்கும். சரியானே? அப்ப எங்களுக்கு இவருக்கு மூணுக்கும் ஒன்றொன்று 3 மார்க்ஸை கொடுங்க. இதுக்கு 3 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் 9 மார்க்ஸ். இதுக்கு எங்களுக்கு 3 மார்க்ஸ் 9 3 12 ஒன்றும் 13 2 15 மார்க்ஸ் இருக்கும். அப்ப 2013க்கு எங்களுக்கு 15 மார்க்ஸ் இருக்கும். உங்களை எத்தனை பேருக்கு 15 மார்க்ஸ் இருக்கு? இது நோட். இப்ப எங்களுக்கு 2014 2011 17 வரையான வினாக்கள் இருக்கு. இதுகளை நான் இன்னொரு டைம்ல செய்வேன். இத்துடன் இன்றைய பாடத்தை நான் முடிவுக்கு கொண்டு வரேன். நாளைக்கு உங்களுக்கு பாடம் இருக்கும். நாளைக்கு 2025 நடந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் பேப்பரை நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ அதை 2025 தொண்டமனார் ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுவோம். இனி உங்களுக்கு வெள்ளிக்கு பிறகு எங்கள் அடுத்த பாடம் இருக்கும். சரி, இத்துடன் எங்களுடைய பாடத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் குட் நைட்.